நம்ம circulatory system starting நாம பார்க்கும்போது நான் சொன்னேன் நம்ம blood vessels நம்ம டீடைல்ல பார்த்துட்டோம், heart நம்ம டீடைல்ல பார்த்துட்டோம், blood பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். Now we are going to see something about the blood. So உங்களோட circulatory systemல இந்த மூணு காம்போனன்ட்ல heart pump, blood vessels carrying the blood, இது இல்லாம one of the major component உங்களோட blood தான். உங்களோட blood தான் உங்களோட அந்த circulatory systemல இருக்கிற எல்லா வேலையும் செய்யக்கூடிய அந்த fluid. We are calling this as a fluid tissue. Okay, blood is a kind of fluid tissue. உங்களோட blood தான் உங்களோட உடம்புல எல்லா கம்யூனிகேஷனையும் பண்ணுது. வேஸ்ட் எடுத்துட்டு போறது, ஆக்சிஜன் எடுத்துட்டு போறது, கார்பன் டை ஆக்சைடு வெளியில எடுத்துட்டு வருது, நியூட்ரியன்ஸ் எடுத்துட்டு போறது, whatever may be the communication in between the cells in the human body, it is by means of only the blood. Okay, so we are calling this as a fluid tissue. So ஒரு நார்மல் அடல்ட் ஹியூமன் பீயிங்ல எவ்வளவு குவாண்டிட்டி ஆஃப் blood இருக்கும்? ஒரு ஃபீமேலா இருந்துச்சுன்னா it will be around 4 to 5 liters. If it is male, it will be around 5 to 6 liters. Okay, so this is a approximate quantity of blood in a normal human being. So blood அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி semi liquid formல இருக்கும். So every blood is made up of 55% of plasma or the liquid portion. Okay, the remaining 45% is made up of cells. Okay, so blood எடுத்து நீங்க பாக்குறீங்க அதுல 55% is made up of the liquid portion plasma and the remaining 45% is made up of cells. Normal quantity எவ்வளவுன்னு சொன்னா 4 to 5 liters for female and 5 to 6 liters for male. So நாம blood ஓட components என்னன்னு ஒண்ணா நாம இப்போ பார்க்க போறோம். So the first component, as I told you, bloodல என்னென்ன இருக்கு? Plasma இருக்கு and cells இருக்கு. The first thing we are going to see the plasma, blood plasma. So ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி blood plasma is the only liquid portion of the blood. Okay, plasma is the liquid portion of the blood. So இது ஒரு மாதிரி உங்க வைக்கோல் கலர்ல இருக்கும், ஸ்ட்ரா எல்லோ கலர்ல இருக்கும். So blood ஓட pH அப்படி நம்ம பார்த்தோம்னா நியூட்ரலாவும் இருக்காது, அசிடிக்காவும் இருக்காது, slightly alkaline. So these are the general properties of the plasma. Plasma is a liquid, it is a slight alkaline solution, straw yellow colorல இருக்கும். Plasmaல தான் உங்களுக்கு தேவையான எல்லாமே dissolve ஆகி இருக்கு. Okay, so இப்போ what are the components of plasmaங்கறத நாம இப்போ பார்க்க போறோம். So what are the components of plasma, அதோட functions. So components நம்ம பார்த்துட்டோம்னா first thing water and nutrients, ions, waste materials. Okay, so water ஓட ரோல் என்னவா இருக்கலாம்? Water is a universal solvent of anything. Okay, so bloodல உங்களோட plasmaல water ஓட ரோல், it is a solvent. So nutrients அப்படி நம்ம பார்த்தோம்னா என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்கலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி blood is a transport medium in between the cells of your body. So அப்படின்னா உங்க உடம்புல இருக்கிற எல்லா டிரான்ஸ்போர்ட் மெட்டீரியல் எல்லாமே blood மூலமா தான் போகுது. ஸோ என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்கலாம்? உங்களோட குளுக்கோஸ், ஓகே, உங்களோட கம்ப்ளீட் கார்போஹைட்ரேட்ஸ், கம்ப்ளீட் லிப்பிட்ஸ், ஓகே, கம்ப்ளீட் விட்டமின்ஸ், எல்லாத்தையும் உங்களோட உடம்புல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது எல்லாமே உங்களோட blood தான். ஸோ அந்த நியூட்ரியன்ஸோட ரோல் என்ன? It will provide energy and metabolism in the human body. So ions. So என்னென்ன ions இருக்கலாம்? நம்ம ஏற்கனவே previous classes-ல பார்த்ததான். எல்லா ions-ஐயும் உங்களுக்கு blood தான் மேக்ஸிமம் எடுத்துட்டு போகுது. சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், குளோரின், ஓகே, உங்களோட பஃபர், ஓகே, whatever may be the thing, இருக்கிற எல்லா ions-ஐயும் ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது உங்களோட blood தான். Okay, so ions ஓட ரோல், it will maintain the osmotic pressure and it participates in the metabolism. So waste material, waste products அப்படி நம்ம பார்த்தோம்னா உங்களோட உடம்புல கிரியேட் ஆகிற எல்லா வேஸ்ட்டுமே blood தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது நாம சொன்னோம். So for example, உங்களோட blood உங்களுக்கு டைஜஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரியேட் ஆகுறது bilirubin, அதுக்கப்புறம் யூரியா, uric acid, creatinine, okay, fibrinogen, இது எல்லாமே
என்ன வேஸ்ட் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு ஐடியா இப்போ நான் சொல்லிடுறேன். பட் இது நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பார்க்கும்போது இன்னும் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டினின் இது எல்லாமே என்ன வேஸ்ட் அப்படின்னா நம்மளோட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்கிற அந்த அமோனியா காம்பவுண்டோட வேஸ்ட். பிலிரூபின் அப்படிங்கிறது உங்களோட ஆர்பிசி செல்ஸ் டைஜஸ்ட் ஆகி அதோட லைஃப் சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து அந்த பிக்மெண்ட்ஸ் வேஸ்ட் ஆகி கிடைக்கிற அந்த வேஸ்ட்டுக்கு பேரு பிலிரூபின் வேஸ்ட். இது எல்லாமே யார் கேரி பண்ணி எடுத்துட்டு போறா? உங்களோட பிளட். ஸோ இது எல்லாமே எக்ஸ்கிரீட் ஆகி உங்களுக்கு ஹியூமன் பாடிக்கு வெளியில போறதுக்கு போகுது. ஓகே, ஸோ இந்த வேஸ்ட் எல்லாம் என்னென்ன வேஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். இந்த வேஸ்டோட ரோல் இட் வில் பி அ வேஸ்ட் ஆஃப்டர் த மெட்டபாலிசம் அண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இது இல்லாம there are some gases in the system. ஸோ கேஸஸ் பிளட் என்னென்ன மாதிரி கேஸஸ் எடுத்துட்டு போகும் நம்ம ஏற்கனவே டீட்டெயில நம்ம பார்த்துட்டோம். ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அஃப்கோர்ஸ் சம் பார்ட் ஆஃப் நைட்ரஜன். ஸோ இது ஒன்னொன்னுக்கும் ஒரு ரோல் இருக்கு. ஓகே, ஸோ ஆக்சிஜன் நமக்கு ஏற்கனவே தெரியும். இட் இஸ் பார்ட்டிசிபேட்ஸ் இன் த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ respiration waste and nitrogen is a inert gas. And next thing the present in the blood is a plasma proteins. So major there are three proteins are present in the particular plasma: albumin, globulins and fibrinogens. So albumin அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பஃபரிங் கெப்பாசிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆல்புமினோட ரோல் வந்து it will provide buffering capacity for the blood. குளோபுலின் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற டேர்ம். நம்ம இதை பத்தின டீடைல்ஸ் நம்ம ஃபுல்லா இம்யூனாலஜி பார்க்கும்போது பார்க்க போறோம். இம்யூனோ குளோபுலின்ஸ் அப்படின்னு நம்ம படிக்க போறோம். உங்களோட பாடியில இருக்கிற அந்த இம்யூன் சிஸ்டமோட மேஜர் ஃபேக்டர், ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஃபேக்டர். ஸோ ஃபைப்ரினோஜன் உங்களுக்கு பிளட் கிளாட் ஆகிறதுக்கு தேவையான அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடியது, பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது. அந்த புரோட்டீன் பேரு ஃபைப்ரினோஜன்ஸ். ஸோ இது இல்லாம பிளட்ல there are some regulating factors. என்னென்ன regulating factors இருக்கலாம்? It may be the enzymes, and hormones. ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு உங்களோட பாடியோட ரெகுலேட்டரி சிஸ்டம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஓகே, these are the components of the plasma of the blood. ஸோ பிளட்டோட பிளாஸ்மா அந்த லிக்விட் போர்ஷன்ல என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ பிளாஸ்மா, மோஸ்ட் ஆஃப் த பிளாஸ்மா கண்டைன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வாட்டர். வாட்டரோட ரோல் என்ன? இட் இஸ் அ யூனிவர்சல் சால்வெண்ட். நாம பார்க்க போற இந்த ரிமைனிங் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இந்த வாட்டர்ல டிசால்வ் ஆகிருக்கனால இந்த வாட்டர் we are calling that as solvent. அதுக்கப்புறமா நியூட்ரியன்ஸை பிளட் தான் கேரி பண்ணி எடுத்துட்டு போகுது. அந்த நியூட்ரியன்ஸோட ரோல் என்ன? எனர்ஜி ஆர் மெட்டபாலிசம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போற அந்த நியூட்ரியன்ஸ். எல்லா நியூட்ரியன்ஸும் பிலாங்ஸ் டு த பிளட். அது கார்போஹைட்ரேட் இருக்கலாம், லிப்பிடா இருக்கலாம், whatever விட்டமின்ஸா இருக்கலாம், எல்லாத்தையும் பிளட் தான் ஒரே இடத்துல இருந்து உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருந்து அப்சர்வ் பண்ணி எடுத்து தேவையான செல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டு போகுது. The same thing apply for the ions. நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற அந்த அயான்ஸ் உங்க உடம்புல சிந்திஸ் ஆகிற அயான்ஸை ஒரு இடத்துல இருந்து உங்களோட சிஸ்டம்ல ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு பிளட் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இந்த அயான்ஸோட ரோல் என்ன? உங்களுக்கு பிளட்டோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது, மெட்டபாலிசம்க்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதுக்கப்புறமா பிளட் எதை கேரி பண்ணி எடுத்துட்டு போகுது? உங்களோட மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்னா யூரியாவா இருக்கலாம், யூரிக் ஆசிடா இருக்கலாம், கிரியேட்டினா இருக்கலாம், பிலிருபினா இருக்கலாம், whatever may be the waste உங்களோட பிளட் தான் அதை கிட்னிக்கோ இல்ல வேற ஏதாவது எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ்க்கோ அதை எடுத்துட்டு போயிட்டு அதை ப்ராசஸ் பண்ணுது. Blood also carries oxygen, carbon dioxide and nitrogen gases. Oxygen for respiration, carbon dioxide for the respiratory waste product, nitrogen as a inert gas. இது தவிர there are so many proteins present in the plasma. அதுல மூணு மேஜர் புரோட்டீன் நம்ம பார்த்தோம்: ஆல்புமின், குளோபுலின் அண்ட் ஃபைப்ரினோஜன். ஆல்புமின் அப்படிங்கிறது இஸ் a kind of buffering agent. குளோபுலின் அப்படிங்கிறது இஸ் a ஆன்டிபாடிஸோட ஒரு கைண்ட் ஆஃப் புரோட்டீன்ஸ். ஃபைப்ரினோஜன் உங்களோட பிளட் கிளாட் ஆகிறதுல பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதை பத்தின டீடைல்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுக்கப்புறமா ஃபைனலா ஒரு கேட்டகரி ரெகுலேட்டிங் ஃபேக்டர்ஸ். அதுல என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் உங்களோட பிளட்ல இருக்கு, உங்களோட மெட்டபாலிசம்ல அது பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஸோ திஸ் இஸ் வாட் சம்திங் அபவுட் த பிளாஸ்மா. ஸோ பிளட்டோட அடுத்த காம்பவுண்ட் நாம இப்ப பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளட்ல என்னென்ன இருக்கு? பிளாஸ்மா அண்ட் செல்ஸ். ஸோ இப்போ நாம பார்க்க போறது பிளட்டோட செல்ஸ், பிளட் செல்ஸ். ஸோ பிளட்ல there are so many different kinds of cells. அந்த செல்ஸ் நம்ம மூணு கேட்டகரியா நாம பிரிக்கலாம். The first is RBC, second thing WBC and third thing platelets.
ஸோ நம்ம டோட்டலா பிளட் ரெண்டு கேட்டகரியா முதல்ல பிரிச்சோம், பிளாஸ்மா அண்ட் செல்ஸ்னு பிரிச்சோம். பிளாஸ்மா பத்தின டீடைல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ பிளட் செல்ஸ் நம்ம பார்க்க போறோம். பிளட் செல்ஸ் நம்ம மூணு கேட்டகரியா அகைன் we are dividing RBC, WBC and platelets. So first thing we are going to something about the RBC. Okay, so what is RBC? So RBC refers to red blood cells. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, erythrocytes. So what is RBC or what is erythrocytes? Yeah, we are calling this as red blood cells. Okay, so இதோட ஷேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா biconcave shape. So what is biconcave? Concave அப்படின்னா ஒரு மாதிரி உள்ள குழி மாதிரி இருக்கிற அந்த ஷேப்புக்கு பேரு கான்கேவ். கேவ் அப்படின்னா குழி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ biconcave அப்படின்னா ரஃபா நம்ம லென்ஸ் படிக்கும்போது படிச்சிருப்போம், இதுக்கு பேரு கான்கேவ். biconcave ரெண்டு சைடு இப்படி குழி மாதிரி ஆயிருக்கு. ஓகே, ஸோ அந்த செல் சைட்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரு டிஸ்க் ஷேப்ல ஒரு ஷேப் தெரியும். we are calling this as biconcave. ஸோ இது ஒரு மாதிரி ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா will get the structure of the red blood cells. Okay, so it is a biconcave shape, it is a disc shape. ஸோ ஒரு உடம்புல ஆர்பிசி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு மேலுக்கு ஆர்பிசியோட கவுண்ட் வந்து 5.2 மில்லியன் ஆர்பிசிஸ் பர் கியூபிக் மில்லிமீட்டர். ஓகே, ஒரு பிளட்டோட ஒரு கியூபிக் மில்லிமீட்டர்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கும் ஆர்பிசிஸ் மட்டும் ஃபார் அ ஜென்ஸ் 5.2 மில்லியன் செல்ஸ். இதுவே ஃபீமேல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும், இட் வில் பி அரௌண்ட் 4.8 ஆர் 4.6 மில்லியன் பெர் கியூபிக் மில்லிமீட்டர். ஓகே, ஸோ ஆர்பிசி பத்தி நமக்கு இன்னும் தெரிய வேண்டியது, ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் மேல் இட் வில் பி அரௌண்ட் 120 டேஸ், ஃபீமேல் இட் வில் பி அரௌண்ட் 110 days. Okay, so RBC எங்க synthesize ஆகும்? RBC would be synthesized in the bone marrow. Okay, நம்மளோட உடம்புல எங்கெங்கெல்லாம் பெரிய போன்ஸ் இருக்கோ அதோட அந்த நடுவில் இருக்கிற அந்த எலும்பு மஜ்ஜைன்னு நம்ம சொல்லுவோம், அந்த எலும்பு மஜ்ஜையில அந்த போன் மேரோல உங்களோட RBC synthesis நடக்குது. ஸோ RBC synthesis ஆயிடுது, RBC சர்க்குலேஷன் நடக்குது. ஒரு 120 டேஸ்க்கு அப்புறமா இட் லீட்ஸ் டு டெத். அந்த அப்போஸ்டாசிஸ் இல்லைன்னா செல் டெத் எங்க நடக்குதுன்னா உங்களோட லிவர் அண்ட் கிட்னி. ஓகே, உங்களோட லிவரும் கிட்னியும் உங்களோட ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை கில் பண்றதுக்கான வேலையை பார்க்குது. ஓகே, ஸோ இதுதான் the basic things about the RBCs. RBC is a kind of blood cells. அது ரெட் கலர்ல இருக்குது, அது ஏங்கிற டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதோட ஷேப் அப்படின்னா அது biconcave ஷேப், ரெண்டு பக்கமும் குழியா இருக்கிற ஒரு டிஸ்க் ஷேப்ல அது இருக்குது. அதோட கவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமன் பீங் ஒரு அடல்ட் மேலுக்கு it will be around 5.2 million per cubic millimeter of blood. ஒரு அடல்ட் ஃபீமேலுக்கு it will be around 4.6 to 4.8 per million per cubic millimeter. ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆன டேல இருந்து ஒரு 120 டேஸ்க்கு உயிரோட இருக்கும். ஃபீமேல்ல இது 110 டேஸ்க்கு அட்லீஸ்ட் இது உயிரோட அது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த லைஃப் ஸ்பேன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இட் வில் கோஸ் டு லிவர் அண்ட் கிட்னி. அங்க ஆர்பிசியை டிஸ்இன்டகிரேட் பண்ணி சின்ன சின்ன மாலிகுல்ஸ் அது பிரிச்சிடும். ஸோ ப்ரொடக்ஷன் எங்க நடக்குது? உங்களோட பெரிய பெரிய போன்ஸ்ல இருக்கிற அந்த போன் மேரோல உங்களுக்கு ஆர்பிசி ப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ நான் இப்ப பார்க்க போறது ஆர்பிசி அப்படின்னால ரெட் பிளட் செல் நம்ம சொல்லிட்டோம். ஏன் அது ரெட் கலர்ல இருக்குது? பிகாஸ் நம்ம உடம்புல எவ்வளவு நம்பர் ஆஃப் செல்ஸ், எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு நம்ம பார்த்தா ஒரு 220 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் நம்ம உடம்புல இருக்குது. இந்த 220 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல ஒரே ஒரு செல்லுக்கு தான் நியூக்ளியஸ் கிடையாது, அந்த ஒரு செல் தான் ஆர்பிசி. ஓகே, there is no nucleus in the particular matured RBCs. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நிறைய புக்ல ஆர்பிசிக்கு நியூக்ளியஸ் கிடையாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது மெச்சூர் ஆர்பிசிஸ்ல மட்டும்தான் நியூக்ளியஸ் கிடையாது. நார்மலா ஆர்பிசி க்ரோ ஆகி இம்மெச்சூரா இருக்கும்போது அது சின்ன செல்லா இருந்து பெரிய செல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஸ்டேஜஸ்ல கண்டிப்பா அதுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும். அதனாலதான் அது அந்த செல் க்ரோ ஆகுது. அது பெரிய செல்லா க்ரோ ஆயிடுது, ஒரு மெச்சூர் செல்லா ஆயிடுது அப்படின்னா அப்போ அது உள்ள என்ன இருக்காது? நியூக்ளியஸ் இருக்காது. நியூக்ளியஸ் இல்லைன்னா அது உள்ள என்ன இருக்கும்? இட் கண்டைன்ஸ். ஸோ அந்த செல்லோட மேக்சிமம் போர்ஷன் வில் பி ஆக்குபைடு பை த protein called hemoglobin. Okay, so hemoglobin தான் அந்த செல் ஃபுல்லாவே, அந்த ஆர்பிசி ஃபுல்லாவே இருக்கக்கூடியது அந்த ஹீமோகுளோபின் தான். ஹீமோகுளோபினோட ரோல் என்ன? இட் இஸ் கேரிங் த ஆக்சிஜன். ஓகே, ஸோ ஆர்பிசியோட ரோல் என்ன? ஏன் இது ரெட் கலர்ல இருக்குது? ஏன்னா பிகாஸ் த பிரசன்ஸ் ஆஃப் ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் வந்து இஸ் a pigment carrying protein.
அந்த பிக்மெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ரெட் கலர் இருக்கு. ஓகே, ஸோ பிக்மெண்ட் கேரியிங் புரோட்டீன் ஹீமோகுளோபின் நிறைய இருக்கு. என்ன இருக்காது, மெச்சூர் ஆர்பிசிஸ்ல நியூக்ளியஸ் எதுவுமே இருக்காது. அப்போ அது ஒரு ஆர்பிசியை நம்ம ஒரு பேக் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். அந்த பேக் ஃபுல்லா என்ன இருக்கு, உங்களுக்கு ஹீமோகுளோபின் தான் இருக்கு. அந்த ஹீமோகுளோபினோட ரோல் என்ன, இட் கேரிஸ் த ஆக்சிஜன். ஓகே, ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் கேரி பண்ணி எடுத்துட்டு போகுது, உங்களோட லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு செல்ஸ்க்கு போகுது, செல்ஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்து கொண்டு வந்து திரும்ப லங்ஸுக்கு விடுது. ஆக்சிஜனை எடுத்துட்டு போகும்போது அந்த ஆக்சிஜன் அலாங் வித் ஹீமோகுளோபின், அதுக்கு பேரு ஆக்சி ஹீமோகுளோபின். ஆக்சி ஹீமோகுளோபின்ற டேர்முக்கு என்ன மீனிங், the oxygen carrying at the time of the transport. Okay, ஹீமோகுளோபின்ல ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அந்த டைம்ல அந்த ஹீமோகுளோபினுக்கு பேரு ஆக்சி ஹீமோகுளோபின். ஓகே, சோ இதுதான் சம்திங் அபவுட் த ஆர்பிசிஸ். ஸோ ஆர்பிசி என்னன்னா ரெட் பிளட் செல்ஸ் இல்லைன்னா எரித்ரோசைட்ஸ். அதோட ரோல் என்ன, இட் கேரிஸ் த ஹீமோகுளோபின் இன் பிட்வீன் த ஹீமோகுளோபின் அலாங் வித் ஆக்சிஜன் இன் பிட்வீன் த செல்ஸ். ஸோ இதுல நியூக்ளியஸ் கிடையாது. இதோட அப்ராக்சிமேட் கவுண்ட் அண்ட் லைஃப் டைம் என்னென்ன லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது WBCs. WBC அப்படின்னா என்ன அர்த்தம், ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் இல்லைன்னா ஒயிட் பிளட் செல்ஸ். இதுக்கு இன்னொரு பேரு லீகோசைட்ஸ். ஓகே, ஸோ WBCஸ்னா லீகோசைட்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆர்பிசில இருந்து இதுல என்னென்ன மாதிரியான டிஃபரன்சஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். So it is a nucleated cells. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்பிசி மட்டும்தான் மெச்சூர் ஸ்டேஜ்ல நியூக்ளியஸ் இல்லாத செல்ஸ். இது நியூக்ளியேட்டட் செல்ஸ். இங்க இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய செல்ஸ் தான் லீகோசைட்ஸ். இட் ஹாஸ் அ அமீபாய்டு மூவ்மெண்ட். ஸோ கண்டிப்பா இதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு பாடியில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த செல்ஸ் மூவ் ஆகணும். அப்போ என்ன மாதிரியான மூவ்மெண்ட் இருக்குன்னா அமீபாய்டு மூவ்மெண்ட். அமீபா படிச்சிருப்பீங்க, அந்த செல்ஸோட பிளாஸ்மா மெம்பரின் வச்சு அது தவழ்ந்து போறதுக்கான ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரியான மூவ்மெண்ட் தான் இந்த பர்டிகுலர் லீகோசைட்ஸ்ல இருக்குது. ஸோ லீகோசைட்ஸ் இந்த டேர்ம் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இம்யூனாலஜில நம்ம இதை பத்தின டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ லீகோசைட்ஸோட ரோல் இட் பார்ட்டிசிபேட்ஸ் இன் த இம்யூன் சிஸ்டம். ஸோ உங்களோட உடம்புல ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகல், ஃபாரின் பேத்தோஜன் ஏதோ ஒரு இன்வேட் ஆயிடுது, அதுக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணி அதை எலிமினேட் பண்ணக்கூடிய வேலையை செய்ய போற அந்த குரூப் ஆஃப் செல்ஸ்க்கு பேர் தான் லீகோசைட்ஸ். WBCs தான் உங்களோட இம்யூன் சிஸ்டம். நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம சொல்றது எல்லாமே உங்களோட செல்ஸ் சம்திங் அபவுட் த WBCs. அந்த WBCs தான் கம்ப்ளீட்டா உங்களோட அந்த ஃபைட்டிங் மெக்கானிசம்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த செல்ஸ். ஓகே, there are so many types of WBCs there. ஓகே, அது என்னென்ன டைப்ஸ்ங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ என்னென்ன டைப்ஸ்ங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ WBC அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் குரூப் ஆஃப் செல்ஸ். அதில் நிறைய செல் டைப்ஸ் இருக்கு. அது நியூக்ளியஸ் இருக்கிற செல்ஸ், அமீபாய்டு மூவ்மெண்ட் இருக்கு. அது எதுல பார்ட்டிசிபேட் பண்ணுது, ஒரு இம்யூன் சிஸ்டம். உங்களோட இம்யூன் சிஸ்டம் ஒரு ஃபாரின் பேத்தோஜனுக்கு ஃபைட் பண்றதுக்கு அகேன்ஸ்டா அது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. நியூட்ரோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், ஈசுனோஃபில்ஸ், ஓகே, லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ், நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒரு டைப்பா நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ we are going to start with the neutrophils. So the first thing, so நம்ம blood எடுத்து அதை ஸ்மியர் பண்றோம். பிளட் ஸ்மியர் நீங்க ஸ்கூல் டேஸ்ல பண்ணிருப்பீங்க. ஒரு பிளட் எடுத்து ஒரு 2 டிராப் ஒரு ஸ்லைட்ல வச்சுட்டு இன்னொரு ஸ்லைட வச்சு ஒரு தின் ஃபிலிம் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அதுல ஏதாவது ஸ்டெயின் விட்டுட்டு அதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு அப்சர்வ் பண்ணோம்னா யூ கேன் see the morphology of the cells. ஓகே, ஸோ அதுக்கு அந்த ஸ்டெயின் விடுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டெயின் வேற வேற ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்டெயின் நம்ம யூஸ் பண்ணலாம். அசிடிக் டை யூஸ் பண்ணலாம், பேசிக் டை யூஸ் பண்ணலாம், இல்ல எந்த சார்ஜும் இல்லாத டை யூஸ் பண்ணலாம். ஓகே, நியூட்ரோஃபில் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்னா, நம்ம ஏற்கனவே மற்ற கிளாஸஸ் நான் சொல்லிடுறேன். பேசோஃபில், ஈசினோஃபில், மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரி எதை பேஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணியிருக்கிறோம், அதோட அந்த ஸ்டெய்னிங் ப்ராப்பர்ட்டி. நீங்க பிளட் எடுக்கிறீங்க, ஒரு டிராப் விட்டு அதை தின் ஃபிலிமா ஃபார்ம் பண்றீங்க, அதுல ஸ்டெயின் ஊத்துறீங்க. எந்த ஸ்டெயின் அந்த செல் எடுத்துக்கிறதோ அதை பொறுத்து we are giving the name. அது அசிடிக் டையை எடுத்துக்குது, அந்த செல் அசிடிக் டையை அப்சர்வ் பண்ணிக்குதுன்னா அசிடோஃபில், இல்லைன்னா ஈசினோஃபில் அப்படின்னு நம்ம அந்த செல்லை சொல்றோம். அது பேசிக் டை எடுத்துக்குது, அந்த பேசிக் டை எடுத்துட்டு அது கலர் ப்ரொடியூஸ் பண்ணுது, we are calling that as பேசோஃபில். நியூட்ரோஃபில் அப்படிங்கிறது இந்த 2 டையும் எடுத்துக்காது, சார்ஜ் இல்லாத டையை கூட எடுத்துக்கிட்டு அது will produce some colors, that is called neutrophils. ஓகே, சோ நியூட்ரோஃபில்க்கு இன்னொரு பேர் இருக்கு, PMN. அது ஏன் நம்ம PMN அப்படின்னு சொல்றோம்னா பாலிமார்போ நியூக்ளியர் செல்ஸ். பாலிமார்போ
நியூக்ளியர் செல்ஸ். ஸோ நம்ம ஏன் அப்படி சொல்றோம்னா அதோட நியூக்ளியஸ் ஒரே ஷேப்ல இருக்காது, ஒரு மாதிரி இர்ரெகுலர் ஷேப்ல அதோட நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். we are calling that as பாலிமார்போ நியூக்ளியர் செல்ஸ். ஸோ நியூட்ரோஃபிலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்களோட டோட்டல் WBCல ஒரு 60 to 70% ஆஃப் த செல்ஸ் ஆர் நியூட்ரோஃபில்ஸ். உங்களோட இம்யூன் சிஸ்டம்ல நிறைய ஃபைட் பண்ணக்கூடிய அந்த கேன்சர் செல்ஸை ஃபைட் பண்ணக்கூடியது, இன்ஃபெக்ட் ஆன செல்ஸை ஃபைட் பண்ணக்கூடியது, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாம இமிடியேட்டா உங்களோட அடாப்டிவ் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி இல்லாம இமிடியேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணி ஃபைட் பண்ணக்கூடிய எல்லா வேலையிலையும் நியூட்ரோஃபில்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஓகே, அதனால அதோட பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. உங்களோட டோட்டல் WBCஸோட கவுண்ட்ல 60 to 70% is made up of neutrophils. So the next thing we are going to see something about the basophils and eosinophils. நம்ம ஏற்கனவே இனிஷியல் கிளாஸஸ்ல பார்த்த மாதிரி இம்யூனாலஜி நம்ம இன்னும் டீடைலா நம்ம பார்க்க போறோம். இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற டேர்ம் நம்ம அடிக்கடி பார்த்தோம். எங்கேயாவது ஒரு செல்லுல அடிபட்டுறது, கையில அடிபட்டுறது, காலில் அடிபட்டுறதுன்னா அந்த இடத்துல இமீடியட்டா பிளட் செல்ஸ் வந்து நிறைய அங்க டெபாசிட் ஆகும். அந்த இடத்துல ஒரு வீக் ஒரு ரெட்னஸ் அண்ட் ஸ்வெல்லிங் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தா தட் இஸ் கால்ட் இன்ஃப்ளமேஷன். இது இல்லாம இன்னொரு டேர்ம் நம்ம இம்யூனாலஜில பார்க்க போறோம், தட் இஸ் கால்ட் அலர்ஜி ஆர் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. அலர்ஜி ஆர் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, உங்களோட இம்யூன் சிஸ்டம் ஏதாவது ஒரு பார்ட்டிகளுக்கு, ஏதாவது ஒரு ஃபாரின் பார்ட்டிகளுக்கு அகேன்ஸ்டா ரொம்ப இர்ரெகுலரா ரெஸ்பாண்ட் பண்ணி ரொம்ப அதிகமா ஓவர் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா தட் இஸ் கால்ட் அலர்ஜி அண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஸோ இந்த ரெண்டுலையும் இன்ஃப்ளமேஷன் அண்ட் அலர்ஜி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இந்த ரெண்டுலையும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய செல்ஸ் தான் உங்களோட பேசோஃபில்ஸ் அண்ட் ஈசினோஃபில்ஸ். ஸோ ரிலேட்டிவ்லி இதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா செல்ஸ்ல 0.3 to 3%. பேசோஃபில்ஸும் ஈசினோஃபில்ஸும் ரொம்ப கம்மியாக தான் உங்களோட ஹியூமன் பாடியில இருக்கும். ஸோ மோனோசைட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லா செல்ஸுமே உங்களோட இம்யூன் சிஸ்டம்ல தான் ஒர்க் ஆக போகுது. மோனோசைட்ஸ் அதுல ஒரு காமன் எக்ஸாம்பிள் மேக்ரோஃபேஜஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்த டைப்லயே உங்களோட பிளட் செல்ஸ்லயே ரொம்ப பெருசா இருக்கிறது உங்களோட மோனோசைட்ஸ். அதோட சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும். ஏன் அது சைஸ் ரொம்ப பெருசா இருக்குன்னா இந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஒரு பெரிய பாக்டீரியாவா இருந்தா கூட அது அப்படியே எங்கல்ஃப் பண்ணி உள்ள எடுத்து சின்ன சின்ன டிஸ்இன்டெகிரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ஆன்டிஜென் ப்ராசஸிங் பிரசன்டேஷன்ற டாபிக்லாம் இம்யூனாலஜில பார்க்க போறோம். இங்க என்ன பண்ணுது, வாட் எவர் மேபி தி ஆன்டிஜென், வெளியில இருந்து எவ்வளவு பெரிய பார்ட்டிகல் வந்தாலும் சரி அதை அப்படியே எங்கல்ஃப் பண்ணி அதை சின்ன சின்னதா உடைச்சி டிஸ்இன்டெகிரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களோட மோனோசைட்ஸ் ஆர் மேக்ரோஃபேஜஸ்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஆன்டிஜென் உள்ள வந்துருது, ஆன்டிஜென் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் நிறைய ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னா அந்த ஆன்டிஜென் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸையும் உங்களோட உடம்புல இருந்து எலிமினேட் பண்ணி ஆகும். அதை எலிமினேட் பண்றதும் இந்த மேக்ரோஃபேஜஸ் தான். அந்த ஆன்டிஜென் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸோட சேர்த்து அதை எங்கல்ஃப் பண்ணி உள்ள எடுத்து லைசோசோம்ஸ் வச்சு சின்ன சின்னதா பிரிச்சு அதை வேஸ்டா கிரியேட் பண்ணி உங்களோட உடம்புக்கு வெளியில அது வேஸ்டா செக்ரிகேட் பண்ணி அனுப்புற வேலையை பண்றதே உங்களோட மேக்ரோஃபேஜஸ் தான். ஸோ இதோட பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களோட உடம்புல அப் டு 4%. ஓகே, டோட்டல் பாப்புலேஷன்ல மேக்ரோஃபேஜஸோட பர்சன்டேஜ் வந்து அப் டு 4%. அண்ட் லாஸ்ட் கேட்டகரி த லிம்போசைட்ஸ், இதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் கேட்டகரி அமாங் த WBCs. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூட்ரோஃபில்ஸ் ஒரு 60 to 70%னா உங்களோட லிம்போசைட்ஸ் மட்டும் ஒரு 20 to 30%. ஓகே, உங்களோட பிளட் செல்ஸ்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளட் செல் நம்ம சொல்ல போனா லிம்போசைட்ஸ் தான். ஸோ there are two classes of lymphocytes, B and T lymphocytes. ஸோ இது பத்தின டீடைல்ஸ் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். இது என்னன்னு ஒரு அவுட்லைன் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ B and T lymphocytes ரெண்டுமே சேர்ந்து ஒரு 20 to 30% ஆஃப் யுவர் WBCயோட கவுண்ட். இது ரெண்டு எதுல பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட இம்யூன் சிஸ்டம்ல ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி இல்லைன்னா அடாப்டிவ் இம்யூனிட்டியில அது பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ இந்த பி செல்ஸ் எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா உங்களோட ஹியூமன் பீங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே போன் மேரோல ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பி செல்ஸ் டி செல்ஸ் எங்க நம்ம அடிக்கடி பார்க்கலாம் அப்படின்னா உங்களோட லிம்பாய்டு ஆர்கன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். உங்களோட லிம்ப் நோடு, உங்களோட ஸ்பிளீன், உங்களோட பிளட் வெசல்ஸ்ல அந்த லிம்ப் கேரி பண்ற எல்லா ஃப்ளூயிட் அந்த லிம்ப் இருக்கிற எல்லா இடத்துலயும் உங்களோட பி அண்ட் டி லிம்போசைட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பி லிம்போசைட்டோட ரோல் அப்படின்னு நம்ம பார்த்தா the B lymphocytes are producing the antibodies. So the antibodies producing cells are the B lymphocytes. அதனால தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. உங்களோட ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி ஒரு ஆன்டிஜென் உள்ள வந்துருது, அந்த ஆன்டிஜெனை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு ஸ்பெசிபிக்கா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் யாரு உங்களோட B lymphocytes. T lymphocytes அப்படின்னு பார்த்தா நம்ம செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ், ஓகே, வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் இல்ல வேற ஏதாவது இன்ட்ரா செல்லுலார் பேத்தோஜன்ஸ் உங்க செல்லுக்கு உள்ள போயிட்டு குரோ ஆகக்கூடிய சில பேத்தோஜன்ஸ் இருக்கு.
அந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆன செல்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி அதை கில் பண்ணி எலிமினேட் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பண்றது உங்களோட டி செல்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான செல்ஸ் இந்த இம்யூன் சிஸ்டம் ஆஃப் யுவர் ஹியூமன் பாடி. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் சம்திங் அபவுட் த WBCs. So what is WBC pa? It is a white blood cells or leukocytes. அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈசனோஃபில், மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸ். அதோட பெர்சன்டேஜ் என்ன, அதோட ரஃப் ரோல் என்னங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறோம். இதோட டீடைல்ஸ் நம்ம இம்யூனாலஜி பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். So the next blood cell we are going to see something about the platelets. Blood platelets. Okay, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, thrombocytes. ஸோ பிளேட்லெட்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி நம்ம இது வரைக்கும் பார்த்த செல் டைப்லேயே ரொம்ப ரொம்ப சின்ன செல்ஸ். பட் அதோட வேலை வந்து ரொம்ப முக்கியம். இட் பார்ட்டிசிபேட்ஸ் இன் த கிளாட்டிங் ஆஃப் பிளட். கிளாட்டிங் அப்படின்னா இன்னொரு பேர் இதுக்கு கொயாகுலேஷன். ஓகே, பிளட் கொயாகுலேஷன் ஆர் பிளட் கிளாட்டிங்ல ஃபார்மேஷன் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த செல்ஸ்க்கு பேரு பிளேட்லெட்ஸ் இல்லைன்னா த்ராம்போசைட்ஸ். ஸோ த்ராம்போசைட்ஸ் இதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 9 days. 5 to 9 daysக்குள்ள it will leads to death. அது வரைக்கும் தான் அது உயிரோட இருக்கும். ஸோ இதோட ரோல் என்ன, எங்கேயாவது உங்களுக்கு நார்மலா பிளட் வந்து கிளாட் ஆகக்கூடாது. பிளட் வந்து உங்களுக்கு வெசல்ஸ்ல ரன் ஆகிட்டே இருக்குது, லிக்விட் மாதிரி தான் அது ஓடின்னு இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல பிளட் வெசல் கட் ஆயிடுது, ஒரு சின்னதா ஒரு டேமேஜ் ஆயிடுதுன்னா என்ன ஆகும், பிளட் உள்ள இருந்து வெளியில லீக் ஆகுது. லீக் ஆகிறத நம்ம இமீடியட்டா ஸ்டாப் பண்ணல, இல்ல உன்னோட சிஸ்டம் ஸ்டாப் பண்ணலன்னு என்ன ஆகும், உங்களோட டோட்டல் பிளட்டும் ஒரு 5 to 6 liters இருக்கிற பிளட் வெளியில எல்லாமே லீக் ஆகி லீட்ஸ் டு டெத். அப்படின்னா என்ன அர்த்தம், யூ ஹாவ் டு ஸ்டாப் த பிளட் ஃப்ளோயிங் அவுட் ஆஃப் த சிஸ்டம். அந்த ஸ்டாப் பண்ற அந்த மெக்கானிசம் பேரு பிளட் கிளாட்டிங். ஸோ அந்த கிளாட் பண்ற ஃபங்க்ஷனை பண்ணக்கூடிய the major type of cells are platelets. இது இல்லாம there are clotting factors இல்லைன்னா coagulation factors. Coagulation factors in the plasma. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாஸ்மால coagulation factors இல்ல நிறைய proteins present ஆயிருக்கு. உங்களோட platelets along with the coagulation factors doing the blood coagulation or blood clotting. ஸோ நம்ம blood clotting என்னங்கிறத இப்போ பார்க்க போறோம். ஸோ what is blood clotting? உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருது, அடிபட்ட உடனே you're going to arrest the flowing of blood. So that is what called the blood clotting. Okay, so இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் யார் பார்ட்டிசிபேட் பண்றா, உங்களோட platelets, உங்களோட coagulation factors. So coagulation இல்லைன்னா clottingல நிறைய proteins பார்ட்டிசிபேட் பண்ணுது. அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. மேஜர் டைப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அந்த பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா ப்ரோட்டீன்ஸ்க்குமான காமன் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் coagulation factors. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளட் வெசல் இருக்கு, அந்த பிளட் வெசல்ல எங்கேயாவது அடிபட்டுருது, ஒரு டேமேஜ் ஆகுது. ஓகே, இட் வில் ரிலீஸ் சம் ஃபேக்டர்ஸ். ஓகே, அதுக்கு பேரு டிஷ்யூ ஃபேக்டர். அடிபட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிச்சுட்டு அந்த மெம்பரேனோ அந்த டிஷ்யூவோ வெளியில ஏதாவது வெளியில லீக் ஆகி உங்களுக்கு பிளட்ல இருந்து ரிலீஸ் ஆகுது, அந்த காம்பவுண்ட்ஸ்க்கு பேரு டிஷ்யூ ஃபேக்டர். அதுல என்னென்ன இருக்கலாம், உங்களோட செல்ஸோட லிப்பிட்ஸ் அந்த மெம்பரேனோட சம் போர்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, இந்த டிஷ்யூ ஃபேக்டருக்கு இன்னொரு பேர் நம்ம சொல்லலாம் த்ராம்போபோய்டின். த்ராம்போபோய்டின். ஸோ இதோட ரோல் என்ன, இந்த த்ராம்போபோய்டின் இல்லைன்னா டிஷ்யூ ஃபேக்டர் போயிட்டு இந்த coagulation ஃபேக்டர்ஸோட சேர்ந்து ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபார்மேஷன் ஒன்று நடக்க போகுது உங்களுக்கு. அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பேரு த்ராம்போகைனேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், 3 ஸ்டேஜஸ் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். The clotting of blood. First stage என்ன, the formation of thrombokinase. So இந்த ஸ்டேஜில் என்ன நடக்குது, செல் டேமேஜ் ஆகுது, அதுல இருந்து டிஷ்யூ ஃபேக்டர்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகுது. அந்த டிஷ்யூ ஃபேக்டர்ஸ் எதோட போய் ஜாயின் ஆகுது, உங்களோட coagulation factorsோட ஜாயின் ஆகுது. So you are getting the final thing, thrombokinase. So the second stage, உங்களோட பிளட்ல உங்களோட பிளாஸ்மால ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன் நிறைய சுத்திட்டு இருக்கும், அதுக்கு பேரு ப்ரோத்ராம்பின். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்களோட கிளாட்டிங் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே உங்களோட பிளட்ல இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஏன் அது இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு, அது ஆக்டிவ் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா பிளட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது பிளட் கிளாட் ஆயிடும். பிளட் கிளாட் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும், உங்களுக்கு பிளட் மூவ்மெண்ட் இல்லாம உங்களோட கம்ப்ளீட் சிஸ்டமே அரெஸ்ட் ஆயிடும். ஓகே, ஸோ அப்படின்னா வெசல்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாமே இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்குது. அது எப்போ ஆக்டிவ் ஃபார்ம்ல கன்வெர்ட் ஆகும், எப்போ உங்களோட பிளட் வெசல் டேமேஜ் ஆகுதோ, எப்போ கிளாட் ஆகணுமோ அப்போ மட்டும்தான் அது ஆக்டிவ் ஃபார்ம்ல கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது, ஒரு டேமேஜ் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட டிஷ்யூஸ் வந்து ஒரு டிஷ்யூ ஃபேக்டர் ஃபார்ம் பண்ணுது, அந்த coagulation ஃபேக்டர்ஸோட சேர்ந்து
த்ராம்போகைனேஸ்ங்கிற ஒரு என்சைம் காம்ப்ளெக்ஸ் அது ஃபார்ம் பண்ணுது. செகண்ட் ஸ்டேஜ் உங்களோட கிளாட்டிங்ல செகண்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரோத்ராம்பின் அப்படின்ற ஒரு ஃபேக்டர், ஒரு புரோட்டீன் வந்து உங்களோட பிளட்ல இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல சுத்திட்டு இருக்குது. அந்த இன்ஆக்டிவ் ப்ரோத்ராம்பின் த்ராம்பின் அப்படின்னு ஒரு ஆக்டிவ் த்ராம்பின் மாலிகுலா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ப்ரோத்ராம்பினை த்ராம்பினா கன்வெர்ட் பண்ற மாலிகுல் யாரு? உங்களோட ஏற்கனவே போன ஸ்டேஜ்ல உங்களுக்கு கிடைச்ச அந்த த்ராம்போகைனேஸ். ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம்? கைனேஸ்ங்கிறது ஒரு என்சைம், ஒரு மாலிகுல இன்னொரு மாலிகுல அது கன்வெர்ட் பண்ண போகுது. எதை மாலிகுல கன்வெர்ட் பண்ணுது? ப்ரோத்ராம்பின் மாலிகுல உங்களோட த்ராம்போகைனேஸ் த்ராம்பினா அது கன்வெர்ட் பண்ணுது. இந்த த்ராம்பின் அப்படிங்கிறது இஸ் a kind of enzyme தான். ஓகே, so the next stage, the third stage of your blood clotting. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய coagulation factors உங்களோட bloodல சுத்திட்டு இருக்கோம். இன்னொரு மேஜர் ஃபேக்டர் fibrinogen. So the next stage is fibrinogen. இந்த fibrinogen தான் உங்களோட மேஜர் ஃபேக்டர் இந்த blood clotting. இந்த fibrinogen என்ன ஃபார்ம்ல இருக்குது? இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்குது. அது ஆக்டிவ் ஃபார்ம்ல மாத்துறது உங்களுக்கு போன ஸ்டேஜில் கிடைச்ச உங்களோட த்ராம்பின். ஸோ அந்த த்ராம்பின் ஃபைப்ரினோஜன் மேல ஆக்ட் ஆகுது. யூ ஆர் கெட்டிங் த ஃபைப்ரின்ஸ். ஸோ நீங்க பிளட் கிளாட் ஆகிற இடத்த நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எங்கேயாவது உங்களுக்கு ஸ்ராய்ப் ஆயிருது அப்படின்னா பிளட் கொஞ்சம் வரும்போது ரெட் கலர்ல கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல ஒரு லேயர் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகே, அதுதான் நீங்க பாக்குற அந்த ஃபைப்ரின்ஸ். அந்த ஃபைப்ரின்ஸ் அப்படிங்கிறது இஸ் அ புரோட்டீன் ஃபைபர்ஸ். நிறைய புரோட்டீன் ஃபைபர்ஸ் ஒரு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதா சிலந்தி வலை மாதிரி அது மெஷ்வொர்க் ஆஃப் நெட்வொர்க் மாதிரி அது ஃபார்ம் பண்ணிடுது. அந்த நெட்வொர்க் என்ன பண்ணுது? உள்ள இருந்து பிளட்டோட செல்ஸ் எதுவும் வெளியில லீக் ஆகாத மாதிரி அந்த இடத்துல ஒரு மூடி போட்டு கவர் பண்ண மாதிரி அது சீல் பண்ணிடுது. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் த ரோல் ஆஃப் த ஃபைப்ரின்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த கவர் பண்ற அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? பிளட் கிளாட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பிளட் கிளாட்டிங் அப்படிங்கிறது என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்? பிளட் கிளாட்டிங் இஸ் டன் பை the platelets along with the coagulation factors. எப்போ மட்டும் தான் blood clotting நடக்கும்? blood உள்ள ரன் ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. டேமேஜ் ஆகி blood வெளியில லீக் ஆகுதுன்னா அந்த இடத்துல blood clotting நடக்கும். ஸோ அது எப்படி நம்ம ரெகனைஸ் பண்றோம்? நம்ம சிஸ்டம் எப்படி ரெகனைஸ் பண்ணுது? உள்ள ரன் ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லா ப்ரோட்டீன்ஸும் அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. வெளியில டேமேஜ் ஆகி வெளியில எக்ஸ்போஸ் ஆகும்போது அது ஆக்டிவ் ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ அது 3 ஸ்டேஜஸ்ல அந்த கன்வர்ஷன் நடக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன? டிஷ்யூ டேமேஜ் ஆனதுக்கு அப்புறமா அந்த டிஷ்யூஸ் வந்து டிஷ்யூ ஃபேக்டர்ஸ் ஃபார்ம் பண்ணுது. உங்களோட பிளட்ல இருக்கிற அந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸோட சேர்ந்து அது த்ராம்போகைனேஸ்ன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் அது ஃபார்ம் பண்ணுது. செகண்ட் ஸ்டெப்ல உங்களோட பிளட்ல பிளாஸ்மால இருக்கிற அந்த அனதர் செட் ஆஃப் புரோட்டீன்ஸ் ப்ரோத்ராம்பின், அந்த ப்ரோத்ராம்பினை அந்த த்ராம்போகைனேஸ் ஆக்டிவேட் பண்ணிடுது. ஸோ யூ ஆர் கெட்டிங் த நியூ டைப் ஆஃப் என்சைம்ஸ் கால் த்ராம்பின். இந்த த்ராம்பினோட ரோல் உங்களோட கிளாட்டிங்ல மேஜர் புரோட்டீன்ஸ் ஃபைப்ரினோஜன், இதுவும் இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்குது. அந்த ஃபைப்ரினோஜனை த்ராம்பின் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு ஃபைப்ரின்ஸ்ன்ற புரோட்டீன்ஸ் கிடைக்குது. இந்த ஃபைப்ரின்ஸ் தான் உங்களுக்கு அந்த கிளாட் பண்ணி உங்களுக்கு நீங்க வெளியில பாக்குற அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு மெஷ்வொர்க் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அந்த இடத்துல ஃபார்ம் பண்ணி உள்ள இருந்த எந்த செல்ஸும் வெளியில வராத அளவுக்கு அது ப்ரிவென்ட் பண்ணுது. தட் ஃபார்மேஷன் இஸ் கால்ட் கிளாட்டிங் ஆர் coagulation. இந்த coagulation அப்படிங்கிறது nothing but the formation of the network of the fibrins. Okay, so this is what something about the blood clotting or blood coagulation. So the final நம்ம பார்க்க போற டாபிக் so thrombosis. So நாம இப்ப பார்த்த டாபிக்ல blood clotting அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். blood clotting எப்ப மட்டும் தான் நடக்கணும்? blood vessels குள்ள blood ரன் ஆயிட்டு இருக்கிறப்ப blood clotting நடக்க கூடாது. எப்ப மட்டும் தான் நடக்கணும்? டேமேஜ் ஆகி blood வெளியில வரப்போகுது அப்படின்னா மட்டும் தான் அந்த இடத்துல blood clotting நடக்கணும். அப்படி இல்லாம the clotting happens within the intact blood cells, intact blood vessels. உங்களோட blood arteries குள்ளயோ veins குள்ளயோ இன்டாக்டா அது உள்ள blood ரன் ஆயிட்டு இருக்கிறப்பவே உங்களுக்கு clotting நடந்துருதுன்னா that is called the thrombosis. Okay, the blood clotting within the blood vessel is called the thrombosis. So இதனால என்ன ஆகும்? நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் டிசீசஸ்ல ஹார்ட் டிசீசஸ்ல பார்த்ததான் பிளட் உள்ள ரன் ஆயிட்டு இருக்கும்போதே அதுல எங்கேயாவது கிளாட் எங்கேயாவது அடைச்சிருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பிளாக் த பேசேஜ் ஆர் மூவ்மெண்ட் ஆஃப் த பர்டிகுலர் பிளட். அந்த ஆர்கன் ஃபெயிலியர் ஆகலாம். ஹார்ட்டுக்கு போறதா இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரலாம். பிரெயினுக்கு போறதா இருந்துச்சுன்னா பிரெயின் ஸ்ட்ரோக் வரலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இம்பாக்ட் ஆஃப் த thrombosis. ஸோ இதுல எம்போலஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் உங்களுக்கு தெரியணும். செரிப்ரல் thrombosis.
ஸோ செரிப்ரல் thrombosis அப்படிங்கிறது நத்திங் பட் ஸ்ட்ரோக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரெயினுக்கு போற அந்த பிளட் எடுத்துட்டு போற அந்த ஆர்டரிஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல இந்த thrombosis ஃபார்ம் ஆகுது, அந்த கிளாட் ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன ஆகும், பிரெயினுக்கு ஆக்சிஜன் எடுத்துட்டு போற அந்த பிளட் எதுவும் போகாது, பிளட் சப்ளை ஆக்சிஜன் சப்ளை இல்லாம பிரெயின்ல ஒரு ஸ்ட்ரோக் ஃபார்ம் ஆகுது. அந்த டைப் ஆஃப் thrombosis பேரு cerebral thrombosis. ஓகே, ஸோ எம்போலஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் எம்போலஸ்? ஒரு இடத்துல ஒரு பிளட் வெசல் இருக்கு, இந்த இடத்துல ஒரு கிளாட் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்குது, ஒரு த்ராம்பஸ் ஃபார்ம் ஆயிருக்குது. இது என்ன ஆகும், இந்த கிளாட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தொடையிலயோ இல்ல வேற ஏதாவது காலில் எங்கேயாவது அடிபட்டு உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு த்ராம்போசிஸ் ஃபார்ம் ஆயிருக்குதுன்னு வச்சுங்க. ஒரு பெரிய ஆர்டரியில அந்த த்ராம்போசிஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அடிபட்டு எங்க ஃபார்ம் ஆயிருக்குது, உங்களுக்கு காலில் உங்களோட பிளட் வெயின்ல ஒரு பெரிய த்ராம்போசிஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இது இங்க இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கால் லேசா வலிக்கும் வீங்கும், அதோட சரியாயிடும். பட் இந்த இது வந்து இங்கேருந்து டிட்டாச் ஆகி இந்த கிளாட் வந்து இங்கேருந்து பிச்சுக்கிட்டு இந்த பிளட் போற ஸ்பீடுக்கு ஹார்ட்டுக்கு போனா என்ன ஆகும், இட் வில் கோ அண்ட் பைண்ட்ஸ் டு த ஹார்ட் வெசல்ஸ், ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணும். இது பிச்சுட்டு போயிட்டு வேற எங்கேயாவது பிரெயினுக்கு போற வெசல்ஸை பிளாக் பண்ணிச்சுன்னா அங்க பிரெயின் ஸ்ட்ரோக் ஆகுது, டெவலப் ஆகும். இந்த மாதிரி இந்த கிளாட் வந்து இதுல இருந்து ரிமூவ் ஆகி உங்களோட பிளட் ஸ்ட்ரீம்குள்ள என்ட்ராச்சுன்னா அந்த கிளாட்டுக்கு பேரு எம்போலஸ். ஓகே, எங்க அடிபட்டிருக்கோ அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற அந்த கிளாட்டிங் பேரு thrombosis. அது இல்லாம அந்த கிளாட் மட்டும் ரிமூவ் ஆகி பிளட்ல போயிட்டு வேற எங்கேயாவது ஒரு இடத்துல அடைய போகுது அப்படின்னா அந்த டைப் ஆஃப் கிளாட்டுக்கு பேரு எம்போலஸ். ஓகே, ஸோ நாம இன்னைக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்னென்ன டாபிக் நம்ம பார்த்தோம், பிளட் ப்ரெஷர்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம், நம்மளோட ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அதுல உள்ள ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத பார்த்தோம், கார்டியோ பல்மனரி ரெசசிடேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம், பல்ஸ் ரேட் எப்படி செக் பண்றாங்க அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபைனலா ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம பிளட்னா என்ன, பிளட்ல இருக்கிற காம்போனன்ட்ஸ் என்ன, பிளாஸ்மாவோட ரோல் என்ன, அதோட காம்போனன்ட்ஸ் என்ன, ஆர்பிசி அதோட ஸ்ட்ரக்சர் அதோட ரோல், டபிள்யூபிசிஓஸோட டைப்ஸ் அண்ட் ரோல், அதுக்கப்புறம் ஃபைனலா உங்களோட பிளேட்லெட்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். பிளேட்லெட்ஸோட ரோல் வந்து பிளட் கிளாட்டிங்ல அது பார்ட்டிசிபேட் பண்ணுது. பிளட் கிளாட்டிங் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரிலேட்டடா ஒரு டிசீஸ் நம்ம பார்த்துட்டோம், அதுக்கு பேரு thrombosis. thrombosis ரெண்டு டைப் உங்களுக்கு தெரியணும், ஒன்னு வந்து ஸ்ட்ரோக், இன்னொன்னு ஹார்ட் அட்டாக். ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது செரிப்ரல் thrombosis, உங்களுக்கு பிளட் கிளாட் போயிட்டு உங்களுக்கு பிரெயினுக்கு போற பேசேஜ் அடைச்சுன்னா செரிப்ரல் thrombosis, ஹார்ட்டுக்கு போற பேசேஜ் அடைச்சுன்னா அதுக்கு பேரு ஹார்ட் அட்டாக். இன்னும் ஃபைனலா ஒரு டேர்ம் பார்த்தா அதுக்கு பேரு எம்போலஸ். எம்போலஸ் அப்படிங்கிறது அந்த கிளாட் வந்து பிளட்ல அந்த ஸ்ட்ரீமோட ஃப்ளோல மூவ் ஆகி போயிட்டு வேற எங்கேயாவது போயிட்டு அதை அட்டாக் பண்ணிச்சு, தட் இஸ் கால்ட் எம்போலஸ். இதோட நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணிரோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல we are going to see something about the coordination systems and nervous systems. Thank you.